نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله العلي العليم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இக்காலகட்டத்தில் எல்லா விதமான வசதிகளும் இருந்தும் கூட எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுதான் இருக்கிறது, இதுதான் கிடைக்கும், இது கிடைக்காது என்று சொல்லாமல் எல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த நவீனமான காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது, நாம் மரணிக்கிற வரையிலும் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆரோக்கியத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியது முதலில் ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் எதை நான் கேட்கட்டும் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சலில்லா, அல்லாஹ்விடத்தில் கேள், அல் ஆஃபியா, உடலுக்கு ஆரோக்கியத்தை நீ கேள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது பணம் காசு வேண்டும் என்றோ இல்ல சந்தோஷம் வேண்டும் என்றோ, எனக்கு இத்தனை சொத்துக்கள் வேண்டும், இதெல்லாம் கேட்பதற்கு முன்னால் நமக்கு ஆரோக்கியம் என்கின்ற ஒரு விஷயம் கிடைத்து விட்டாலே நாம் அனைத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். அதனால் தான் அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி கேட்பார்கள், நான் அல்லாஹ்வாகவும் நீ மூசாவாகவும் இருந்தால் என்னிடம் நீ என்ன கேட்பாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆஃபியத்தை, உடலுக்கு ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இஸ்லாம் பல வழிகளை சொல்லியிருந்தாலும் இரண்டு வழிகளை மட்டும் நாம் பார்ப்போம். முதலாவதாக பசிக்கும் பொழுது சாப்பிடுவதும் பசி அடங்குவதற்கு முன்னால் எழுந்து கொள்வதும். இந்த விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுலுசு தஆமுன் வ சுலுசு ஷராபுன் சுலுசுன் லினஃப்ஸிஹி, மூன்றில் ஒரு பங்கு உணவுக்காகவும் மூன்றில் ஒரு பங்கு குடிப்ப தண்ணீருக்காக வேண்டியும் ஒரு பங்கு காலியாக இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வின் ரசூல்
நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்வான், வலா துல்கு பிஐதீக்கும் இலல் தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போட்டுவிட வேண்டாம் என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். இதை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமின் ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் சிறுக்கின் பக்கம் போய் விட வேண்டாம் என்று சொன்னாலும் இதை நாம் ஆரோக்கியமான ஒரு வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு கைக்கு கிடைப்பதெல்லாம் சாப்பிட்டு விட்டு என்னால் முடியவில்லையே என்று சொல்வதற்கு முன்னால் நமக்கு இந்த உணவு தான் சேரும், இந்த உணவு சேராது என்று சாப்பிடுவதற்கு முன்னாலே நாம் பார்த்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியமாக தாராளமாக வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய நாட்களில் ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.